5 வருஷம் ஒருத்தர் ஆட்சி நடத்துவார். பல்வேறு முறைகேடுகள் இருக்கும். அது சம்மந்தமாக வர்ற அரசு நடவடிக்கை எடுத்தால் டிபேட் நடத்துவாங்க. ஆட்சிக்கு அவ்வளோது சபாநாயகர் மட்டும்தான் பதவி விலகணும். ஆளுநர்லாம் இதை வச்சுக்கிட்டு நிரூபிங்கலாம் கேட்க முடியாது. உருட்டுறது இப்படியே உட்காந்து ரூம் போட்டு யோசிப்போம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவை எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அரசு கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்த அரசு தான். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஊத்தங்கரை எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா தன்னை விலைபேசிதான ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் சகோதரருக்கும் நிபந்தனையோடு கூடிய ஒரு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு தாவேகா தீவிரம் காட்ட வேண்டுமா? இந்த நிகழ்வு எப்படி போய் எங்கே முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு வழக்கமாக இப்போ சமீபமாக இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள்லாம் வந்தால் பிறகு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணணும்? 5 வருஷம் ஒருத்தர் ஆட்சி நடத்துவார். பல்வேறு முறைகேடுகள் இருக்கும். அது சம்மந்தமாக வர்ற அரசு நடவடிக்கை எடுத்தால் டிபேட் நடத்துவாங்க. பழிவாங்கல் நடவடிக்கை இல்லை. இப்போ அரசியல் இல்லை, இப்போ ஆதவ் ஒரு ஸ்டேஜில் போலீஸை கொன்று குவித்த அது வர எல்லாத்துக்கும் தனித்தனியாக தானே வைக்கணும். அப்போது இந்த மாதிரி இந்த இளையராஜா புகாரில் உளவுத்துறை, சென்னை காவல்துறை இணைந்து ரொம்ப அழகாக ட்ராப் வச்சு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. யூடியூபர், நம்மளாம் தெரிஞ்சவர் தான். அப்போ அவர் அந்த இந்த சர்வேலாம் நடத்தணும். அவர் சர்வே நடத்தி அதில் வருமானம் போகுதுலையா என்னன்னு தெரில, இல்லை தொடர்புகள் புதுசாக கிடச்சினான்னு தெரில, அடுத்த வியாபாரத்துக்கு தாவிட்டார். அதில் இந்த மாதிரி பேசி வரும்போது அவருக்கு துணையாக 2 பத்திரிகையாளர்கள் போர்வையில் 2 பேர். அதுக்கு பிறகு அந்த லிங்க் எங்கே போய் முடியுதுன்னா இவர் அசோக் அவங்க கொடுத்த இதில் இல்லை, இவர் செந்தில் பாலாஜியுடைய ரைட் லெஃப்ட்டு அந்த சுரேஷ், கார்த்தி, இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் அசோக். எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா 4வது அக்யூஸ்டுன்னு அசோக்கை தான் போட்டிருப்பாங்க, அசோக் குமார். இதில் எஃப்ஐஆரில் 4 பேர் தான் இருக்குது. அப்புறம் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கஸ்டடி, அவங்களையும் கஸ்டடி கேட்டிருக்காங்க. அது எத்தனை நாள் கிடச்சின்னு தெரில, நியூஸ் வரல. அப்போ இவர் 2 பேருமே சம்மன் கொடுத்தா ஆஜராகலை, தலைமறைவு. அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் தலைமறைவு புகழ் அசோக் குமார். அவர் இடி அவர் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. படிக்காதன் படத்தில் தேங்காய் சீனிவாசன் தேடுற மாதிரி எங்கெல்லாம் தேடினீங்க சார், சாந்தி தேட்டர்லேருந்து ஜெமினி ஃப்ளேவர் வரைக்கும் தேடினேன் சார். அந்த மாதிரி எங்கெங்கேயோ தேடினாங்க, கிடைக்கல. சார்ஜ் ஷீட் போட்டால் அப்புறம் தான் அவர் சரண்டர் ஆனார். சார்ஜ் ஷீட் போட்டால் உங்களை கைது பண்ண முடியாது, அது நம்ம ஊர் சட்டம். அதனால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்தவர். உள்ளூர் போலீஸ்னால் அவருக்கு பெரிய மேட்டரா இல்லை? அன்னைக்கு அவங்க ஆட்சி இருந்துச்சு. ஆமாம், ஈடி தானேங்க. ஈடி ஏன் அவரை பிடிக்கலன்னு கேட்குறேன். இல்லை, ஈடி துரத்தும் பொழுது இந்த காவல்துறையே துப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இங்கே போங்க அங்கே போங்க. இப்போ அவரும் தலைமறைவு, செந்தில் பாலாஜியும் தலைமறைவு. செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவு? அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றான் எல்லாரும் கேள்வி எழுப்பணும். இன்றைக்கி காலைல கூட நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், இன்றைக்கு முன்ஜாமீன் வந்தால் அசோக் குமாருக்கு மறுக்கலாம், செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் எம்எல்ஏ. நான் கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் தான் நான் ஆஜராகவில்லை. நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். இவருக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்குது, அதனால் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா அதே மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் காலை மாலை கையெழுத்தின்னு ஒரு வாரம் பொறுத்து வாரத்துக்கு 1 மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. சம்மனுக்கு ஆஜராகணும்னா ஆஜராவாங்க. அது ஒரு கதை. அசோக் குமார் அவருக்கும் கொடுத்தது தான் ஆச்சரியம். சரி, அவருக்கும் கொடுத்துட்டாங்க. அது காலை மாலை திருவள்ளிக்கேணி ஸ்டேஷன் குழு அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ போலீஸ் தரப்பில் என்னென்னா இந்த வழக்கை கரெக்டாக கையாண்டு ஒழுங்காக கொண்டு போனால் யார் மேலே கொண்டு போக முடியும், கொண்டு போகணும். இல்லைன்னா எங்கேயாவது ஒருத்தர் ஸ்ட்ரக் ஆகி நின்றுவாங்க. இன்னொன்று, இந்த வழக்கு அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட வழக்கு. ஏன்னா ஹவாலாலாம் இருக்குது. அமலாக்கத்துறை உள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்லேயே ரொம்ப முழுமையான ஒரு இதுனா இந்த பிசிஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அதில் அந்த வழக்கில் தான் பிரிவில் தான் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டு முன்னாடி 13B 13Cன்னு வரும். இப்போ 8 பிசி ஆக்ட் 8 and 12 ஃபெரா கணக்கில் வருங்களா? ஏடியில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னா இடி பிஎம்எல் ஆக்டில் வரும். ஃபெரான்றது அந்நிய வரும், அது தனி. ஃபெரா ஃபெமாலாம் அது தனி. பிஎம்எல் ஆக்டுன்றது இங்கே உள்ளூரில் பணங்களை இது பண்ணுறது, பண பரிமாற்ற தடை சட்டம்.
அப்போ இந்த 2 செக்ஷனு ப்ளஸ் 120B கூட்டு சதி. இப்போ இந்த கூட்டு சதி இதில் வந்து நீங்கள் யார் சேர்த்தாலும் அவர்கள் மேலேயும் அந்த பிரச்சனை தான் இருக்கும். அதில் வந்து எங்களை விடுவிக்கணுன்ற மாதிரி ஏதாவது பேசலாமே தவிர அது ஒரு சிக்கலான விஷயம். அப்போ இதில் இடி உள்ளே வருதுன்னா ரைடு கீடு எல்லாம் பண்ணுவான். ஏன் இன்னும் வரலன்னு என்னன்னு தெரில, தூங்கினுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இன்றைய வாதத்தில் கூட பார்த்தா நாங்கள் வந்து ஒரு மினிமம் எம்எல்ஏ நாங்கள் போய் ஒரு 5-4 எம்எல்ஏ வாங்கி சபாநாயகர் மீதான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெற்றாலும் கூட அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துருமா அப்படின்ற வாதத்தை குமரேசன் டிஎம்கே தரப்பில் வச்சு போயிட்டு அப்படி தான் வைப்பாங்க. அதாவது இங்கே ரொம்ப பேர் நம்ம பத்திரிகையாளர் சில பேர் வளரிருந்தாங்க, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் அதை எழுதின பத்திரிகை கூட அப்படி தான் இருந்தது, ஆட்சி கவிழ்க்க சதி அப்படின்னு. ஆட்சி கவிழ்க்க கவிழாது, சபாநாயகர் மட்டும்தான் பதவி விலக வேண்டியிருக்கும். அதனால் ஆனால் ஆளுநர் அதை வச்சு சிஎம் அகைன்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எங்கேயுமே கிடையாது, எந்த சட்டத்துலையும் அப்படி இடம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஆளுநர்லாம் இதை வச்சுக்கிட்டு நிரூபிங்கலாம் கேட்க முடியாது. உருட்டுறது இப்படியே உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பான், என்ன எழுதலாம், இதில் எப்படி எழுதலாம்னு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சு சபாநாயகர் பதவியில் விட்டால் உடனடியாக அந்த அரசும் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம். இல்லை, அமைச்சருக்கும் இதுக்கும் தான் இருக்கிறதா தான் 179 சட்டம், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் ஆளுநர் கையில் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது திமுக இந்த மாதிரி விஷயங்களில் இப்படிலாம் உருட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுதான் இன்றைக்கி சொன்னாங்கல்ல, இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு விஷயம் என்னென்னா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவே எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அரசு கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்த அரசு தான். 10 பேர் இல்லை அந்த சபையில் சபாநாயகர் பதவி போகுதுன்னா தார்மீக ரீதியாக அரசும் நம்பிக்கை இழந்து விட்டது. அதனால் இந்த அரசு ராஜினாமா பண்ணணும், மைனாரிட்டி அரசு அப்படின்னு மனோ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பேச்ச ஆரம்பிப்பாங்க, அதை பிரச்சாரமாக கொண்டு போவாங்க. இதுதான் காரணம். அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இடைத்தேர்தலுக்கு அறிவிச்சுருவாங்க. அந்த 10 பேருக்கு இவங்க கட்சி நிற்க ஜெயிக்க வைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னும் கேட்டுக்கலாம். பண்ணது யார் யார் பண்ணாங்கன்றது விசாரணையில் தான் தெரிய வரும். நம்மளும் இப்போ கொண்டு போயிட்டு இவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இது இவர்களுக்கு கவுக்கிறதுனால இப்போ இவங்க தான் அப்படின்னு. இப்போ சண்முகம் கூட்டாளி கூட இருந்த ஒரு 5 வருஷம் அவருக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் இப்படி பேசுறதை பற்றி பார்க்கும்போதே எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னு. இப்போ திருநாவுக்கரசு போன்றவர்களும் எங்களுக்கு இவர் தான் பணம் கொடுத்தாங்க, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம். இதில் ஏன் பிஎம்எல் ஆக்ட் வரும் அப்படின்னா 180 கோடி ரூபா வந்தது உள்ளக அப்படின்னா அது வந்து நான் வெள்ளை பணமாக வரும், பிளாக் மணி தான் வரும். அப்படி வரும்பொழுதே அந்த பணம் ஏதோ ஒரு இடத்துல மாற்றப்பட்ட இது பண்ண ஒரு பிளாக் மணி கணக்கில் காட்டப்படாது. அது ஒன்றே போதும் பிஎம்எல் ஆக்ட் வர்றதுக்கு.